அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை தை அமாவாசையோடு அபிஜித் நேரமான இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். நீங்கள் கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த அபிஜித் முகூர்த்த நேரம்னா என்ன, அந்த நேரத்துல நாம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். இப்போ நாளைய தினம் நம்மளுக்கு இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வருது. நாளைய தினம் அமாவாசையும் வருது. இந்த புதன்கிழமையோடு இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் வருவது மிகவுமே சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அபிஜித் முகூர்த்த நேரம்னா என்ன, இது என்னம்மா புதுசா இந்த ஒரு நேரத்தை சொல்றாங்களே எல்லாருமே, இந்த நேரத்துல அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்றாங்க, இந்த நேரம் ஏன் இப்ப இவ்வளவு பெருசா பேசப்படுது, முன்னெல்லாம் இந்த அபிஜித் நேரம் எல்லாம் கிடையாதே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த அபிஜித் நேரம்னா முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு 27 நட்சத்திரங்கள் இருக்குது. பொதுவாக 28 நட்சத்திரங்கள் இருந்தது. இந்த மகாபாரத போர் நடத்துற வரைக்குமே 28 நட்சத்திரங்கள் தான் இருந்தது. அப்போ சகாதேவர் பார்த்தீங்கன்னா கௌரவர்களுக்காக மகாபாரத போரை இந்த அபிஜித் முகூர்த்தமான இந்த நேரத்துல நீங்க ஆரம்பிங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றதாக சொன்னார். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல இவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா போர்ல இவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க, அப்போ தர்மம் தோத்து போயிரும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அந்த அபிஜித் நேரத்தை தன்னுடைய மயில் இறகினால மறைத்து வைத்தார். அப்ப அவங்க தவறான நேரத்துல மகாபாரத போற ஸ்டார்ட் பண்ணாங்க. கௌரவர்கள் தோற்றார்கள், பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. இப்படித்தான் மகாபாரத போர் நிறைவு அடைந்தது. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இவங்க இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை தவறாக பயன்படுத்தினாங்க இல்லைங்களா. அப்ப வேற யாருமே இது மாதிரி இந்த அபிஜித் நேரத்தை தவறாக பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை தன் மயிலிறகாலேயே அவர் மறைத்து வைத்திருந்தார். அதனால 27 நட்சத்திரங்கள் மட்டுமே நம்மளுக்கு தெரிந்த நட்சத்திரங்கள் 28வதாக ஒரு நட்சத்திரம் தெரிகிறது அப்படிங்கிறது அது நம்மளுக்கு யாருக்குமே ஞாபகத்திலேயே இல்லாம போயிருச்சு. அப்ப தேவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்படி ஒரேடியா நீங்க மறைச்சு வைக்க வேண்டாம், அதை ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரமாவது இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. தேவர்களுக்கும் சித்தர்களுக்குமே தெரிந்திருந்த இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் இப்ப பலராலையும் எல்லாருக்குமே தெரியும்படியாக இது பரவலாக பரவிருச்சு. அப்ப இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நாளைய நாள்ல தை அமாவாசை அன்று புதன்கிழமை வருது. இந்த நேரம் என்ன அப்படின்னா, அபிஜித் முகூர்த்த நேரம் காலையில 8 மணி 8 நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு 8 மணி 32 நிமிடங்களோட நம்மளுக்கு நிறைவு பெறுகிறது. இந்த 24 நிமிடங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த அபிஜித் நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா, எதுவுமே செய்ய வேணாம். உங்க வீட்டுல நீங்க இருந்தபடியே உங்க பூஜை அறையில பெருமாள் படம் இருக்குது, கிருஷ்ணர் படம் இருக்குது அப்படின்னா அவருக்கு முன்பாக நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சு விட்டு நீங்க ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு அன்ரூல் பேப்பர்ல இப்ப நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கைகளை மட்டும் நீங்க எழுதணும். இப்போ நாம அதுல பாசிட்டிவா எழுதலாம். இப்போ குடும்ப ஒற்றுமை வேணும், சொந்த வீடு வேணும், நல்ல வேலை வேண்டும், பெண்களுக்கு திருமணம் நடக்கணும், ஆண்களுக்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படிக்கக்கூடிய குழந்தைகள், ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம், இந்த தேர்வுல என்னுடைய குழந்தை நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க இதை எழுதலாம். ஏன்னா இது புதன்கிழமையில வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம். புதன்கிழமை புத்திக்காரகன். அப்ப இந்த புதன்கிழமை குரு உடைய ஆதிக்கம் நிறைய இருக்கும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அவர் நல்ல ஒரு மனநிலையையும் நல்ல அறிவு ஞானத்தையும்
கல்வியையும் கொடுக்கக்கூடியவர். அப்ப படிக்கக்கூடிய குழந்தைகள் தாராளமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். என்னுடைய குழந்தைகள்லாம் செய்ய மாட்டாங்க, நான் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமா செய்யலாம். அந்த காலையில 8 மணி 8 நிமிடங்கள்ல இருந்து 8 மணி 32 நிமிடங்களுக்குள்ளாக ஒரு அன்ரூல் பேப்பர்ல உங்களுடைய கோரிக்கைகள் எது வேண்டுமானாலும் சரி, உங்களுடைய கோரிக்கை வேண்டுதல் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்க எழுதுங்க. எழுதிட்டு அதை அப்படியே மடிச்சு உங்களுடைய பெருமாள் படத்திற்கு பாதத்திலேயே வச்சிருங்க. அது அப்படியே இருக்கட்டும். இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல நாம அமாவாசை இல்லாத நாட்களாக இருந்தால் இந்த நேரத்துல நம்ம என்ன ஆரம்பிச்சாலும் அது வெற்றியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பொதுவாக சில பேர் அமாவாசை நாட்கள்ல புதிய தொழில் தொடங்குதலை பண்ண மாட்டாங்க. நல்ல காரியங்களை அமாவாசை அன்று தொடங்குவது அபசகுணமாக கருதுவார்கள். அப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க எதுவுமே செய்ய வேணாம். நாங்க அமாவாசை எல்லாம் பார்க்க மாட்டோமா, இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, நாங்க போய் நகை வாங்குறோம், இல்ல வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல நம்ம என்ன செய்யறோமோ அதை ரிப்பீட்டடா 3 முறை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல நகைகளோ நம்ம வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கும் பொழுது அது மறுபடியும் அதை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல நகைகள் வாங்குங்க, புதுசா ஒரு தொழில் தொடங்குங்க, புதுசா ஏதாவது நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல ஆரம்பிக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு மாறும். அப்படிங்கறதுனாலதான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்திற்கு இவ்வளவு ஒரு மகிமையும் ஒரு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இப்பேற்பட்ட அந்த அபிஜித் முகூர்த்த நேரம் நாளை காலை நேரத்துல வரக்கூடியதுனால எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அதை ஒயிட் கலர் பேப்பர்ல ஏதாவது ஒன்றை மட்டும் எழுதி வையுங்க. கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு நிறைவேறும். இந்த எளிய ஒரு விஷயத்தை நாளை தினம் செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு அமாவாசை, முன்னோர் வழிபாடு செய்யணும், தர்ப்பணம் கொடுக்கணும், மதியம் படையலுக்கு சமைக்கணும்னு நம்ம ரொம்ப பிஸியாவே இருப்போம். ஆனா ரொம்ப எளிமையா தான் நான் சொல்லியிருக்கேன். உங்க பூஜையில ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு அன்ரூல் பேப்பர்ல உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அது ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்க எழுதி அதை அப்படியே உங்க பூஜை அறையில வச்சிருங்க. வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ, இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு எழுதியிருக்கிறேன், அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை நீங்க டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஏன்னா எரிச்சிடலாம், இல்லைன்னா கால்படாத இடம், நீர்நிலைகள்ல அது மாதிரி நீங்க விட்டுடலாம். இது மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஷயம்ங்கிறது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விட்டுறாதீங்க. என்னதான் நம்ம பிஸியா நாளைய நாள்ல இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில நடக்காத விஷயங்களும் நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி.